அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ நான் சரவணகுமார் பேசுகிறேன். இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அரேஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அரேஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஸோ அரே அப்படிங்கிறது நார்மலாக ஒரு வேரியபிளில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டோர் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் அரேயில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை, அதாவது மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வழக்கம் போல் ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த லைனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, let my numbers equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 1 2 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, console.log அப்படின்னு கொடுத்துட்டு my numbers அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ my number அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். பட் என்ன செய்யறேன், அதில் ஒரு 5 நம்பரை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன், இதை நான் சேவ் அஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஒரு ஃபோல்டரில் என்ன செஞ்சுக்கிறேன், நான் மை ஃபர்ஸ்ட் js.html அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சரியா, சேவ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேங்க அப்படின்னா, நீங்கள் வழக்கம் போல் குரோமில் போயிட்டு அல்லது ஏதாவது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் D:JSல இந்த my first js.html அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது எந்த அவுட்புட் வராது. அப்போ என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ரைட் கிளிக் பண்ணணும், அதில் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்கே கன்சோல் அப்படின்னு ஒரு விண்டோ இருக்கும். இந்த கன்சோல் விண்டோவில் தான் நம்ம பண்ண போகிற எல்லாமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த அரேஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணது இங்கே இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். 0 1. அப்போ அந்த 1ங்கிற நம்பர் 0ங்கிற பொசிஷன்லையும் 2ங்கிற நம்பர் 1ங்கிற பொசிஷன்லையும் என்ன செய்யும், இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அலர்ட் console.log கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அலர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே காட்டுற மெசேஜ் என்ன பண்ணும், அலர்ட் விண்டோவில், அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு காட்டும். சரியா, ஸோ அதுதான். அப்போ இதுதான் என்னன்னா அரே. இந்த மை நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 5 நம்பரை என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மை நம்பர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். சரியா, அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் என்ன இருக்குது, இந்த 5 நம்பரை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ என்னென்ன பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கன்சோல் விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், 0ல் 1 இருக்குது, 1ல் 2, 2ல் 3 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 0 1 2 3 4 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 1 2 இது என்ன, இதோடைய வேல்யூஸ். சரியா, ஓகே. ஸோ அப்போ அதை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வேரியபிள் இருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஆப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிளை நான் என்ன செஞ்சுருக்கேன், 3 வேல்யூஸை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே வேரியபிள். அப்போ நம்ம console.log அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ அதில் அரேஸ்ங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி காட்டும். சரி, ஆப்பிள், பனானா, மேங்கோ அப்படின்னு இங்கே காட்டியிருக்கிறத அப்படியே என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு நம்பரை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு பூலியன் வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பூலியன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ட்ரூன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு நல் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அப்போ இது மிக்சடாக என்ன செய்யறேன், நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாவை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த அரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிறேன், நான் திருப்பி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதில் என்ன இருக்குதோ அதை காட்டும். மொத்தம் என்ன காட்டுது, 4 அப்படின்னு காட்டுது. 0ங்கிற பொசிஷனில் 1 இருக்கும், வெல்கம்ங்கிற 1, இதில் 2ங்கிற பொசிஷனில் ட்ரூன்னு இருக்கும், இதில் 3ங்கிற பொசிஷனில் உங்களுக்கு என்ன இருக்கும், நல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஸோ எப்படி ஒரு அரே எலிமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. இந்த அரே எலிமெண்ட்னா என்னது, இந்த ஆப்பிள், பனானா, மேங்கோ. ஸோ இதுதான் இந்த அரேயுடைய எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு console.log அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ள இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டு என்ன செய்யறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 0 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 இந்த பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது என்ன காட்டும், உங்களுக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி காட்டிடுது. அதே நான் ஃப்ரூட்ஸ் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன காட்டுது, மேங்கோன்னு காட்டுது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இங்கே 0, இது 1, இது 2 அப்படின்னு எடுத்துக்கிடணும். ஸோ அப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லும் போது என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மேங்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ அதே பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஒரு வேரியபிள், ஒரு எலிமெண்ட்டை நம்ம மாற்றணும். உதாரணத்துக்கு
இப்போ 10 20 13 இருக்குது. நான் என்ன செய்யறேன்னா இந்த 20 அப்படிங்கிறத நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 25 மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இதோட பொசிஷனை காட்டணும். இப்போ 1 அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த 25 அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், இந்த 1வது பொசிஷனில் போய் ஆட் ஆகிக்கும். ஸோ அப்போ அந்த 20 அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும், 25 உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா console.log அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன பண்ணுது பாருங்க, 10 அடுத்து 25 அடுத்து என்ன செஞ்சிருச்சு 35 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அப்போ 20ங்கிறது 25 மாறிடுச்சு. இதுதான் வந்து எப்படி ஒரு அரே எலிமெண்ட்டை மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட். ஸோ அரேஸில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட சில மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸில் அடிஷ்னலாக, அதாவது அந்த அரேயோட எண்டில் வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த புஷ் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்திக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் எல்இடி நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி 1 2 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் அடிஷ்னலாக என்ன செய்கிறேன் புஷ் அப்படின்னு போட்டு 4 அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இந்த 1 2 3யோட அடிஷனல் என்ன ஆகிடும்னா 4 அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ அதே மாதிரி பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா ஒரு அரே வேரியபிளில் கடைசியாக இருக்கக்கூடிய, சரியா, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு எதை செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பாப் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்பர்ஸ் டாட் பாப்னு கொடுத்த உடனே இங்கே 1 2 மட்டும் தான் அவுட்புட் வருது. காரணம் என்னன்னா நம்ம இந்த பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பயன்படுத்துறதுனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஷிஃப்டோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதே வந்து ஒரு அரே வேரியபிள் இருக்கக்கூடிய முதல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த முதல் எலிமெண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க நம்பர்ஸ் டாட் ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன பண்ணுன்னா நம்பருங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய இந்த 1 அப்படிங்கிற நம்பரை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்த தடவை console.log நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் 2 3 மட்டும்தான் என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும், இந்த 1 வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இதோட வேலை என்னன்னா இப்போ அடிஷ்னலாக இப்போ 1 2 3ங்கிற ஒரு அரே வேரியபிள் இருக்குது, சாரி நம்பர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு 3 நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட்ல ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அன்ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்டில் நீங்கள் 10 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1 2 3க்கு ஃப்ரண்ட்டில் என்ன செஞ்சிடும் 10 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அதுதான் வந்து இந்த அன்ஷிஃப்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரேல வந்து எவ்வளவு டேட்டா இருக்குது, எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷன் தான் என்னதுன்னா நம்பர்ஸ் டாட் லென்த். ஸோ அப்போ console.log நம்பர்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ எந்த நம்பர் வேரியபிள் இருக்கக்கூடிய எத்தனை அங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணக்கூடியது தான் இந்த டாட் லென்த் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியம். என்ன அப்படின்னா ஒரு அரேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து தனித்தனியாக எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். எப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே வேரியபிள்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நம்பர்ஸ் டாட் ஃபார் ஈச் அப்படின்னு போட்டுக்கணும். ஃபார் ஈச் அப்படின்னு போட்டு இது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை அகைன் லாஸ்ட்டில் ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ அப்போது நான் அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற அரே வேரியபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதல்ல இந்த நம்பரை எடுத்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா அதை console.log பார்க்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து 1 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஸோ அடுத்த ரவுண்டு திருப்பி மேலே போகும். மேலே போயிட்டு என்ன செய்யும்னா அடுத்த நம்பர் எடுத்துகிட்டு வரும், 2ங்கிற நம்பரை எடுத்து வரும். ஸோ அகெயின் நம்பர் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அகெயின் அந்த 2 மட்டும் என்ன செய்யும் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3. ஸோ இந்த மாதிரி லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 by 1 ஒரு டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது, இங்கே நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதே நேம் இங்கே கொடுத்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரே வேரியபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.